ரியோ நியூஸின் தலைப்புச் செய்திகள். அதிமுக விருப்பத்திற்கிணங்க இம்முறை தொகுதி மாறியதாக தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அனைத்து கட்சியின் வேட்பாளர்களுக்கும் சமமான பாதுகாப்பு வழங்க வேண்டும் என டிஜிபிக்கு தமிழக தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் உத்தரவிட்டுள்ளார். ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற டென்னிஸ் வீரர் லியாண்டர் பயஸ் பாஜக கட்சியில் இணைந்தார். நாளை தொடங்குகிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. நடைபெறவுள்ள 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக, அதிமுக 100 தொகுதிகளுக்கு மேல் நேரடியாக மோதுகின்றன. திருநெல்வேலியில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன், தேசிய ஜனநாயக கூட்டணியை பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் இணைந்து வலுவாக அமைத்துள்ளனர் என்றார். நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் என தெரிவித்த அவர், அதிமுக விருப்பத்திற்கிணங்க இம்முறை சாத்தூர் தொகுதியில் போட்டியிடுவதாக தெரிவித்தார். தொடர்ந்து மற்றும் ஒரு கேள்விக்கு பதில் அளித்த அவர், ஆளும் கட்சிக்கு எதிராக மக்களிடம் கடும் அதிருப்தி நிலவுகிறது என்றும், திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை எனவும் கூறிய அவர், மாநிலத்தில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது, மின் கட்டணம், சொத்து வரி உயர்வால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் கூறினார். கொளத்தூரில் பிரச்சாரத்திற்கு உரிய பாதுகாப்பு வழங்கவில்லை என விஜய் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் டிஜிபிக்கு தமிழக தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் கடிதம் எழுதியுள்ளார். அதில் பிரச்சாரத்தில் பாதுகாப்பு தொடர்பான விதிகளை அனைவரும் சமமாக பயன்படுத்த வேண்டும், அனைத்து கட்சியின் வேட்பாளர்களுக்கும் சமமான பாதுகாப்பு வழங்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் விஜய் பிரச்சாரத்தில் நடந்தது என்ன என்பது குறித்து சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் விளக்கமும், பிரச்சாரத்தில் ஏற்பட்ட இடையூறுகள் தொடர்பான விவரங்களும் அர்ச்சனா பட்நாயக் கோரியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேற்கு வங்கத்தில் 152 தொகுதிகளுக்கான முதல் கட்ட ஓட்டுப்பதிவு ஏப்ரல் 23ஆம் தேதியும், 142 தொகுதிகளுக்கான இரண்டாம் கட்ட ஓட்டுப்பதிவு ஏப்ரல் 21ஆம் தேதி நடைபெற உள்ளது. தேர்தலில் மம்தா தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் பாஜக தலைமையிலான கூட்டணியும் போட்டியிடுகிறது. காங்கிரஸ் தனித்து களம் காண்கிறது. இந்த பரபரப்பான சூழலில் டெல்லியில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு முன்னிலையில் ஒலிம்பிக் பதக்கம் வென்ற டென்னிஸ் வீரர் லியாண்டர் பயஸ் பாஜக கட்சியில் இணைந்தார். அவர் மேற்கு வங்கத்தில் பாஜகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய உள்ளதாக அறிவித்தார். தற்போது லியாண்டர் பயஸுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்குமா என்பது அவரது ரசிகர்கள் மற்றும் பலரது எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாளை முதல் துவங்குகிறது. இந்த முறை பொதுமக்கள் தங்களை பற்றிய விவரங்களை இணையதளம் வாயிலாக அவர்களாகவே பதிவு செய்யும் சுய விவரம் என்ற வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதற்காக தமிழ், அசாமி, பெங்காலி, ஆங்கிலம், குஜராத்தி, ஹிந்தி, கன்னடம், கொங்கணி, மலையாளம், மணிப்பூரி, மராத்தி, ஒடியா, பஞ்சாபி, தெலுங்கு, உருது உட்பட 16 மொழிகளில் பிரத்யேக இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் சுய விவரங்களை பதிவு செய்வோருக்கு 16 இலக்க அடையாள எண் வழங்கப்படும். மக்கள் தொகை கணக்கெடுப்பாளர் வீட்டிற்கு நேரில் வரும்போது இந்த 16 இலக்க எண்ணை அவர்களிடம் வழங்கினால் போதும். ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை என வேறு எந்த ஆவணங்களையும் கணக்கெடுப்பாளரிடம் வழங்க வேண்டிய அவசியம் இல்லை. தகவல்கள் அனைத்தும் மொபைல் செயலி மூலம் கணக்கெடுப்பாளர்களால் பதிவு செய்யப்படும். பொதுமக்கள் அளிக்கும் தகவல்கள் ரகசியம் காக்கப்படும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் பிரிவு 15 படி நீதிமன்ற ஆதாரமாகவோ அல்லது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் வாயிலாகவோ கேட்டு பெற முடியாது. சைபர் பாதுகாப்பு முகமைகளின் உதவியுடன் பொதுமக்களின் தரவுகள் அனைத்தும் என்கிரிப்ட் செய்யப்பட்டு சர்வரில் பாதுகாக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கணக்கெடுப்பின் அனைத்து பணிகளையும் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்குள் முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நடைபெறவுள்ள 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் மொத்தம் உள்ள 234 தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் போக அதிமுக தனித்து போட்டியிடுவது 167 இடங்கள். திமுகவோ 164 இடங்களில் நேரடியாக போட்டியிடுகிறது. இதில் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளும்
121 தொகுதிகளில் நேரடியாக மோத உள்ளன. அதாவது கடுமையான போட்டி இருக்கும் தொகுதிகள், தங்களுக்கு சாதகமான தொகுதிகள், வெற்றி பெறும் வாய்ப்புள்ள தொகுதிகளை எவ்வாறு இரு கட்சிகளும் கையாண்டிருக்கின்றன என்பதே களத்தின் அடிப்படையாக பார்க்கப்படுகிறது.